பொங்கலுக்கு பராசக்தி ஹிட் ஆகுமா இல்ல கார்த்தி நடிச்ச வாவத்தியர் ஹிட் ஆகுமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சைடு கேப்ல உள்ள போந்து 6 அடிச்சு போயிட்டாரு நம்ம ஜீவா. ஸோ அவர் நடிச்ச படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தோட கதைகள் என்னன்னா, ஒரு வில்லேஜ்ல ஜீவா வந்து ஒரு பிரசிடென்டா இருக்காரு. அப்போ அவர் கட்சி சார்பில் இளவரசோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்க. ஸோ அந்த கல்யாணத்தை ஜீவா வந்து எழுதி நடத்தி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இளவரசோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் தம்பிராமையா வீட்டு இருக்குது. தம்பிராமையாவுக்கும் இளவரசுக்கும் 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டைகள் இருக்குது. அதனால வந்து இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தம்பிராமையோட அப்பா வந்து இறந்து போயிடறாரு. ஸோ இதனால வந்து தம்பிராமையாக்கும் இளவரசுக்கும் 2 பேருக்கு வந்து பெரிய ஒரு சண்டை நடக்குது. ஸோ இந்த சண்டைனால அந்த கல்யாணம் நடந்துச்சா, ஜீவா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தினாரா. ஸோ இதான் இந்த படத்தோட கதைக்களமா அமையுது. படம் ஓபன் பண்ணது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போய் என்னடா இந்த படம் மலையாள சாயல் அடிக்கன்னு பார்த்தா 2023 பசில் ஜோசப் நடிச்ச ஃபெலமி இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் மகாதேவ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. உண்மையாலுமே மனுஷன் வேற லெவலில் கதை எழுதியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு கதை தான், அந்த கதையை எப்படி எடுத்துட்டு போங்கிற விதத்தை நல்லபடியாக காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல ஜீவா வந்து ஒரு சென்டரா ஒரு அம்பையர் மாதிரி 2 பக்கத்துக்கும் சென்டரா நின்று விளையாண்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துல திவாகரோட ஆக்டிங், எல்லா படத்துல ஒரு காமெடினா பாட்டு இந்த படத்துல பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ஷேட்ல கொண்டு வந்து மிரட்டி விட்டாங்க தான் சொல்லணும். இளவரசு அண்ட் தம்பிராம இவங்க 2 பேர்த்தோட ஆக்டிங் வேற லெவல்ல சொல்லணும். ஒரு என்டர்டைன்மெண்டா நம்ம நல்லபடியா கொண்டு போயிட்டாங்க சொல்லணும். ஸோ இந்த பொங்கலுக்கு இந்த படம் ஒரு வேற லெவல்ல இருக்கும். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, ஜியோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.